ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட், பர்ச்சேஸு, விண்டோ ஷாப்பிங்கு, கிராண்ட் டோர் ஷாப்பிங், இது எல்லாமே பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்காக கடின உழைப்பிற்கு ஈடிணை நீங்க தான். கடின உழைப்பிற்கு உதாரணம் துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்கள் சொல்லக்கூடிய தருணம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். நீங்க நம்ம வீட்டு பிள்ளை தான் விருச்சிகராசி. பொறுப்பு குட்டி, பொறுப்புள்ள பிள்ளையா அப்படின்னு சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்படிங்கிற பேரை இன்னைக்கு மீனராசி நேயர்கள் வாங்கிடுவீங்க. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. வாங்களேன், இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்துல மாலை 6:05 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்னைக்கு தசமி திதி அதிகாலை 2:25 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் நாள் முழுதும் ஏகாதேசி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை, பிற்பகல் 3 முதல் 4:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் அதான் நீங்க சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் என்ன பாசம் வழுக்குது அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறீங்க. ஏதோ உறவுக்குள்ள சண்டை வர போகுதுன்னு தெரியுது, யாரோ கரிச்சு கொட்ட போறாங்க, சரி அப்படி எனக்கு சந்திராஷ்டமமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்ல பாத்துக்கங்க அப்படின்னு கோபப்படக்கூடிய நேயர்களுக்கு, நம்ம பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் குபேரரா சார், குபேர விக்கிரகமா சார், குபேர பரிகாரமா சார், குபேரனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ, அவரை பத்தின கதைகளை காதுகளால் தெரிஞ்சுக்கிறதோ, அவருடைய பெருமையை புரிஞ்சுக்கிறதோ நிச்சயமா ஒரு பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும். அவர் கீரிப்பிள்ளைய கையில வச்சிருப்பாருன்னா பாத்துக்கங்களேன், அப்ப கீரிப்பிள்ளை எத்தனை அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த குபேரனுடைய அறிமுகம், குபேரனுடைய திருவுருவ படம், சார் எனக்கு இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பிரீதியா இருக்குமா, கொஞ்சம் இந்த பணம் பத்தலைன்னா சொல்றேனே அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு குபேரர் கொடுத்துடுவாரா, கொஞ்சம் மாச கடைசியெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிருவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த குபேரருடைய பரிகாரம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமத்திற்கு கை கொடுக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமா செய்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் ஓரளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்ப சார் எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம், ஒரு வஸ்திரம், நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போட்டுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு கருநீல ஊதா, டார்க் ப்ளூ கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். லைட் ப்ளூ போடாதீங்க, டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, நல்ல திக்கான ப்ளூ அல்லது நீல நிறம், டார்க் ப்ளூ கலந்த வஸ்திரம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய தீர்வா ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும், எனக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், கொஞ்சம் சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த டிகினிட்டி, இந்த ப்ரெஸ்டீஜ்,
இந்த பிரஸ்டீஜ் பத்மநாபனா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதாங்க கௌரவம் கௌரவம். நீங்க வேற சிவாஜி கணேசன் நடிச்ச படத்திலேயே இருக்காதீங்க. பேரிஸ்டர் ரஜினிகாந்தா இல்ல கண்ணனா அப்படின்னு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்கு இருக்கும். இந்த பாச போராட்டத்துல நான் தூக்கி வளர்த்த பசங்க, நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் எனக்கு மரியாதை கௌரவம் கொடுக்கலையேங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க. பணத்தை எங்கே தேடுவேன், திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கிட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, சுவாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, கஞ்சன் கையில் சிக்கி கொண்டாயோ, இரும்பு பெட்டியில் மாட்டிக்கொண்டாயோ, கருப்பு மார்க்கெட்டில் உழவுகிறாயோன்னு தான் தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. பணத்தை வேற எங்கேயும் பார்த்தது இல்லையா அப்படின்னு. பணத்தை எங்கே தேடுவேன். இந்த என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடின பாட்டு மாச கடைசியா வேற இருக்கு. ரொட்டேஷனுக்கு வேற பணம் பத்தல. ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணலாமா இல்ல கூகுள் பேல அனுப்பலாமா? கூகுள் பேல அனுப்புறது வேற பெரிய வில்லங்கமா இருக்கு. நிறைய பேர் இப்ப கூகுள் பே வேணான்ட்டு ஓடுறாங்களே அப்படிங்கிற ஒரு தவிப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். பாச போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். உறவுகளின் விரிசல், உறவுகள் தொடர்கதை. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க முதல் எதிரியா இருக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அத்தனை காரியங்கள் ஜெயமாகும். நான் சொல்றேன், தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. உங்க தைரியம் தான், உங்க வீரியம் தான், உங்க விஜயலட்சுமி தான் இன்னைக்கு. அப்ப ஜெயலட்சுமி விஜயலட்சுமிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய தருணம்ங்கிறது. அன்புக்குரிய உறவு கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்திகள் மறைந்து ஓரளவுக்கு சந்தோஷப்படுவதற்கான தருணம். சிநேகிதனே அந்த பாடல் எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள். சிநேகிதிகளுக்குள்ள நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், வண்ணமயமான தருணங்கள். கலருன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பும் கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன். அப்போ வண்ணமயமான மலர்கள் அப்படிங்கிறத கடந்து வருவதற்கான தருணம். இந்த கலரை வந்து புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு கலர் கலரா இருக்கு சார், பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நீயும் கலர் கலரா ரீல் விடுறியே, ரீல்லாம் விடலங்க, ரியலா தான் சொல்றேன். அந்த சந்திரனுடைய ஸ்தானம்ங்கிறது கேந்திரத்துல இருக்கும் பொழுது நிறைய சுபத்துவமான தருணங்கள், திடீர் விருந்து, திடீர் ஸ்நாக்ஸ், திடீர் ஸ்வீட்ஸ், இந்த திடீர் இனிப்பு பொருள், திடீர் வருகை அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம். காசு கொடுத்தா எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல வருது. ஆனாலும் ஒரு அன்பா ஒருவர் வாங்கி கொடுக்கும் பொழுதோ, அன்பா ஒரு விஷயம் பரிமாற்றம் வரும் பொழுதோ, இந்த பரிமாற்றத்தை எதிர்பார்த்து முகமலர்ச்சியுடன் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. மறுமலர்ச்சி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அதுல கூட பாருங்களேன், செவ்வலனி நீ கொடுக்க, சீவி அதை நான் கொடுக்க, சிந்தியது ரத்தமல்ல எந்த நுயிர் தான் அப்படின்னு. இந்த செவ்வலனி எத்தனை சுவை அப்படிங்கிறது. இந்த இளநீர் பாயாசம் அவ்வளோ சந்தோஷமா சார். இந்த பக்கத்திலைக்கு வர பாயசங்கிறதெல்லாம் இன்னைக்கு மிதுனராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தும் தலை வலிக்குது. எரிச்சலை கிளப்பாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஏதோ ஒன்று ஸ்கிப் செய்கிறதோ, இல்லை ரெண்டையும் சேர்த்து பிரஞ்சுங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறதோ, சார் சாப்பிட்டதே செரிக்கலை சார், வயிறு மதன்னு இருக்கு, இந்த ஃபுட் பாய்சனிங்கோட பாதிப்பு, சாப்பாடு செரிக்கலைன்னு நீங்கள் சொல்லலை, நான் ராசி பலன் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ராசி பலனுடைய அமைப்பு இன்னைக்கு ஃபுட் பாய்சனிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்க, உறவுகள் விமர்சனம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கடகராசி நேர்லயே நான் சொல்றேன், நீங்க காய்க்கிற மரம், அடடா டைட்டில் கார்டிலே எழுதலாம் போல இருக்கு, கடகராசி காய்க்கிற மரம் கல்லால் அடிக்கிறாங்க, இந்த காணா வரிசை எத்தனை சந்தோஷம்னு இன்னைக்கு கடகராசியை கேட்டா தெரியும். சார் முதல் வரிசை கேள்விப்பட்டிருக்கேன், ரெண்டாவது வரிசை, கடைசி வரிசை கூட இருக்கு, அது என்ன காணா வரிசை அப்படின்னா காணா பாஷை தாங்க காணா வரிசை. அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு. கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள், டிக்கெட் லாஸ்ட் மினிட் ரஷ்ல கன்ஃபார்ம் ஆகிறது, ரெக்வஸ்டா கேட்கறது, அகாமடேஷனுக்கான பிளானிங் இல்லாம கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய தருணம். சொல்ல துடிக்குது மனசு, மெல்ல திறந்தது கதவு, அடடா அப்படின்னு கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. என் உறவை பிரிந்து துடித்து கொண்டிருக்கிறேன், பாசத்தையும் பந்தத்தையும் பிரிந்து துடித்து கொண்டிருக்கிறேன். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். உறவை பிரிவதும் உறவை சேர்வதும், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆகக்கூடி ஒரு பிரிவு விடைக்கு தயாராக வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள். வாங்க வாங்கன்னு உறவை வரவேற்க வேண்டிய தருணம்.
விருந்து, உபசரிப்பு, கெட் டுகெதர், கான்ஃபரன்ஸ், மீட்டிங், செமினார்ஸ், வீக்கெண்டோட வீக்கெண்டோட பிக்னிக். இந்த காதலிக்க நேரமில்லை படத்துல பாலையா சொல்ற மாதிரி, அதான் அது என்னது பிக்னிக், அந்த பிக்னிக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற தருணங்கள். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் பருகி வந்தேன்னு முத்துராமன் இந்த வயசான வேஷத்துல ஆடுற மாதிரி இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானா தான் பாத்துக்கங்களேன். அப்ப சந்தோஷம், நல்ல பரிவர்த்தனைகள், பிரயாணங்கள் சுகந்தன் நன்னேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். புதிய அறிமுகங்கள், புது சந்திப்புகள், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட், பர்ச்சேஸு, விண்டோ ஷாப்பிங்கு, அப்புறம் மெயின் டோர் ஷாப்பிங்கு, கிராண்ட் டோர் ஷாப்பிங், இது எல்லாமே பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்காக பார்க்கப்படும். கூடி மாத கடைசி தான், அவுட் கோயிங் இருக்கும், கிரெடிட் தான், ரொட்டேஷன் தான், கையில வாங்கினேன் பையில போடலை, காசு போன இடம் தெரியலை, ஆனால் சாமான் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்ற தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை எப்போ பார்த்தாலும் இந்த இயர்ஃபோன்ஸை காதில் போட்டுட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பெரிய இயர்ஃபோனை மாட்டிட்டு சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்கணும், ஊங்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா வேலைகள் செய்யணும். லீவு தான், சண்டே தான். சன்னுக்கு ஏது சண்டே துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏது சண்டே? எல்லா நாளும் ஒரே டேவா தான் போகுது அப்படிங்கிற புலம்பல் துலாம் ராசி நேயர்களுக்கு. கடின உழைப்பிற்கு ஈடினை நீங்க தான். கடின உழைப்பிற்கு உதாரணம் துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாள் இருக்கும். கால் ரெண்டும் அசந்து போச்சு, முட்டி வழிச்சிடுச்சு, இடுப்பு கனத்துருச்சு அப்படின்னு ஒரு நீண்ட வரிசையில காத்திருந்து பொருட்கள் வாங்குறதோ, அண்ணே என்ன அடையாளம் வச்சுக்கோங்க, அக்கா எனக்குத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக. உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்கிறதும், உங்களுக்கு நீங்களே ஆர்டர்கள் போடுவதும், நீங்களே பின்தூங்கி முன்னேற வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, இந்த ஸ்தானத்துல சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறது அப்படிங்கிறது அத்தனை சந்தோஷம். இன்னைக்கு 2 வீடியோ காலாவது 2 நண்பர்கள்ட்ட இருந்து சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள். சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்வேன் அப்படின்னு இந்த மேஜர் ஸ்கேலு, மைனர் ஸ்கேலு அளந்து பார்த்து காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள், அளந்து பார்த்து ஆற்றில் போட வேண்டிய தருணங்கள். அதாங்க ஹெல்ப்பு. நம்ம லவ்வபிள் உறவுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தானே ஓடி போய் எல்லாம் செய்வோம். இப்படி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷம், பெருமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்கள் சொல்லக்கூடிய தருணம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். நீங்க நம்ம வீட்டு பிள்ளை தான் விருச்சிகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இந்த அன்புக்குரிய துணையோட சேர்ந்து தலையை ஒட்டி வச்சு ஒரே யூடியூப் வீடியோவை பார்த்து சிரிக்கிறது, சந்தோஷப்படுவது, ஒரு உறவை வரவேற்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதிகாரம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். இயல், இசை, நாடகம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இந்த பக்கத்து வீட்டில் ஓடுற சகசரநாமமோ, பக்கத்து வீட்டில் ஓடுற லக்ஷ்மி மந்திரமோ, இந்த பக்கத்து வீட்டில் ஓடுற விநாயகர் மந்திரமோ, பக்கத்து வீட்டில் ஓடுற ஹனுமன் சலீசாவோ நமக்கு காதுல கேட்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம். இது எதுக்கு நம்ம தனியா போய் கேட்கணும், இதுவே வந்துருச்சே அப்படின்னு தெய்வ ஆலயங்கள், பிரசாதங்கள், நல்ல ஸ்தானத்துல இருப்பவர்களை வீட்டில் வரவேற்க வேண்டிய தருணம். வெளியில போகும்பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஹலோ சொல்றதும், கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது. அந்த காலத்துல கிரீட்டிங் கார்டெல்லாம் வருங்க, இந்த காலத்துல வாட்ஸ்அப்லயே கிரீட்டிங் கார்டு வருது, ஏஐ கிரீட்டிங் கார்டு அனுப்புது அப்படின்னு. இந்த கிரீட்டிங் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். கை கொடுக்கும் கை, இணைந்த கைகள்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்க நட்சத்திரம் தான், ஆனா பாருங்க அக்னி நட்சத்திரம். போட்டியாயா அக்னி நட்சத்திரம்னு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் வாத விவாதங்கள், சண்டை சச்சரவுகள், இந்த பனிப்போர். ஆமா சார், ஒரு குமுறல் இருக்கு, எரிமலை இருக்கு, அது எப்ப வெடிக்கும்னு தான் தெரியல அப்படின்னு ஒரு கோபதாபத்திற்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. இந்த பங்காளி சண்டை, மாமன் மைத்தனனுக்குள்ள இருக்கிற சண்டை, கணவன் மனைவி கூடயே இருக்க சின்ன சின்ன அதிருப்தியான விஷயங்கள், இந்த அட்வைஸ்னு வரும்போது தான் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியும் இல்லையா மகர ராசி நேயர்களே? கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியறதுனால தான் அக்னி நட்சத்திரம்ங்கிற வார்த்தையை சொல்றேன். இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல பிரபு கார்த்திக் எப்படி எரிமலையா மோதிக்கிட்டாங்களோ, இன்னைக்கு எரிமலையா மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் உங்க மனசு பனிமலையா ஜில்லுன்னு இருக்கும். என்னதான் போட்டு வறுக்கிறாங்க, என்னதான் போட்டு படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். முடிவெட்ட முடியாத தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் 1. அப்ப ஹிட் த போர்டு. அடிச்சிடுவோனா என்டர் த டிராகன். அடடா எல்லாம் சவுண்டு தான் இன்னைக்கு. சவுண்டு பார்ட்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுவும் மாலை நேரத்துல நீங்க இருக்கிற இடம் எவ்வளோ சவுண்டு கலாட்டாவா இருக்குன்னு பாருங்க. அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை, அதுவும் இந்த குழந்தைங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி மாளவே முடியாது.
புருஷன் முன்னாடி பஞ்சாயத்து பண்ணி மாளவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி விட்டு, அட ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன்பா இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பிரியாத வரம் வேண்டும்ங்கிறத சேர்ந்து இருக்கணுங்கிற வரத்துடன் கேட்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அப்ப சமாதானம் செய்வதும் நீங்களே சமாதான தூதா சமாதான புறாவா பறக்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பிரிச்சு விட்டுறாதீங்க. சமாதானம் பண்ணி சேர்த்து வைங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெஃப்ரி போஸ்ட்டோ ஒரு அம்பையர் போஸ்ட்டோ இருந்ததுன்னா தைரியமா அதை எடுத்துக்கங்க. கை தூக்குங்க. கொஞ்சம் சில விஷயங்களை தடுத்து சொல்ல வேண்டிய அமைப்பு. இந்த எரியறதுல எண்ணெயை ஊற்றக்கூடாது கும்பராசி நேயர்களே. இன்னும் பத்திக்கிட்டு எரியும். எரியறதுல தண்ணியை ஊத்துங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓடு 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 உடியா 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 அப்பா லாஸ்ட் மினிட் ரஷ். பின்னாடி செய்யறத முன்னாடி செய்யறதும் முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யறதும் மாத்தி செய்யறத எலி ஏன் காரணத்தோட ஓடிச்சு, அது உதாரணத்தோட தான் ஓடிச்சுன்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஓட்டம் நிக்கல சார்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன். அப்போ எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு அலைச்சல் இருக்கோ, எவ்வளவு டென்ஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு வருமானத்தை பார்க்க வேண்டிய தருணங்கள். எல்லா பொறுப்பும் என்னோடது, எல்லா சிரமமும் என்னுடையது, நான் சிரமேற்கொள்கிறேன்னு சொல்ல வேண்டிய உங்க தலைய பொறுப்பா கொடுக்க வேண்டிய தருணங்கள். இன்னைக்கு பொறுப்பு குட்டிங்கிற பேரை மீனராசி நேயர்கள், அட ஜார்ஜ் குட்டி இல்லைங்க, அவரு பாபநாசம் படத்துல வரவர். பொறுப்பு குட்டி, பொறுப்புள்ள பிள்ளையா அப்படின்னு சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்படிங்கிற பேரை இன்னைக்கு மீனராசி நேயர்கள் வாங்கிடுவீங்க. அப்படியே நல்ல பேர் வாங்கும் பொழுது சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு இருக்கும். சில விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இருக்கும். பேசுவோர் பேசற்றும், ஏசுவோர் ஏசற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு கடமையை செய்யுங்க மீனராசி நேயர்களே. பலனை எதிர்பார்க்காதீங்க. உண்மை உழைப்பு உயர்வு. அதே மாதிரி நம்ம உழைப்புக்கான நியாயமான வருமானம் கிடைத்தா போதும்னு நினைத்தாலே இன்னைக்கு பாதி டென்ஷன் இருக்காது. ஆனா கொஞ்சம் அவசர அவசரமா வேக வேகமா முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்லாம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சலுடன் இன்றைய நாள் மீனராசி நேயர்களுக்காக. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணாக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.